சொல்லுங்க சித்தார்த். நான் கொடுத்த 6 மாச கேடு முடியறதுக்குள்ள எதுக்கு என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்க? நான் இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி என் மனைவி கௌரியோட மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கேன். அதனால நான் கொடுத்த டைவர்ஸ் கேஸை நீங்களே முடிச்சு வச்சிருங்க மேடம். வெரி குட், நல்ல டிசிஷன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனமாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் காலக்கெடு கொடுக்குறோம். என்ன கௌரி, உனக்கு இப்போ ஹாப்பி தானே? உங்க காதல் கணவர் உங்களுக்கே கிடைச்சிட்டாரு, மகிழ்ச்சி தானே? இல்ல மேடம், அப்போ அவர் கேட்ட டைவர்ஸ இப்போ நான் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்தே அவர் யாரோ நான் யாரோ. உங்களை பொதுவாகவே வச்சு சொல்றேன், அவர் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் மேல நான் கோவமும் பட மாட்டேன், கேஸும் போட மாட்டேன். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. கௌரி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறது வேற எவ கூடயோ வாழ்றதுக்கு இல்ல, உன் கூட வாழ்றதுக்கு தான். என் கூட வாழணுங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வந்த மாதிரி உங்க கூட வாழணுங்கிற நினைப்பு எனக்குள்ள வரணும் இல்லையா? நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்ட மாதிரி என் முடிவை நானும் மாத்திக்கிட்டேன். நீங்க வேற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். வேணும்னா இப்பவே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துறேன், என் கையெழுத்தோட. என்ன கௌரி, எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? அன்னைக்கு ரொம்ப கண் கலக்கமா இவரு தான் வேணும்னு பேசுனீங்க. அப்போ என் கண் கலக்கத்துல பேசினேன், இப்போ என் மனசு கலக்கத்துல பேசுறேன் மேடம். நானும் இவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சில பேர் உருவாக்குன தப்பான சூழ்நிலையால இவர் என்ன வெறுத்தாரு, விலகுனாரு. ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலை என்ன இவரோட சேர்த்து வச்சிடோன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே தயாராயிட்டாரு, தாலியையும் கையில எடுத்துட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்தே என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு மேடம். எதுக்கு இந்த வாழ்க்கைன்ற முடிவுக்கே வந்துட்டேன். இப்பவும் சொல்றேன், இவர் மேல எனக்கு வருத்தம் தானே தவிர கோவம்லாம் இல்ல. இவர் மேல நான் வச்சிருக்கிற காதல் மேல சத்தியமா சொல்றேன், இவர் ஆசைப்பட்ட மாதிரி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மேடம், கௌரி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே நான் தான் அவ மனசை நோகடிச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல எந்த பொண்ணையும் என் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். வாழ்ந்தா அது கௌரி கூட தான். அப்புறம் என்ன கௌரி, அவர் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாருல, தப்பு பண்றது ஆண்களோட இயல்பு, அதை மறந்துட்டு மன்னிக்கிறது நம்மள மாதிரி பெண்களோட யதார்த்தம். அந்த அட்வான்டேஜ்ல தான் இவங்க தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம், என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் வரேன் மேடம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.